ஒரு சிஎஸ்கே டீம் ஜெயிச்சிச்சுன்னா ஆப்போசிட் டீம் அவ்வளோ புள்ளி பண்ணி அவனை பண்றானுங்க. ஏன் பண்ணணும்? ஜெயிச்சிட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சு வெற்றியை கொண்டாடுங்க. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சுட்டு அவனுக்கு அந்த நேரத்துக்கான வெற்றியை கொண்டாட்டு அவனுக்கு போயிடுவானுங்க. இவனுங்க ஒரு டீம் தோத்திச்சுன்னா அவன்கிட்ட ஒரு வாரம் வச்சு செய்வானுங்க. அவனுங்க மீன் போடுறது எது வந்தாலும் சரி. அதுக்கு மட்டும் நான் ஆர்சிபி சப்போர்ட்டர் ஆர்சிபி ஹேட்டர் அப்படிலாம் கிடையாது. நான் நார்மலா சொல்றேன். ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து உங்க டீம் சைடாவே நான் கமெண்டா கேட்கறேன். ஜெயிச்சிங்கன்னா எதுக்கு அடுத்த டீமை வந்து நீங்க புள்ளி பண்றீங்க? அதனால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது? ஒரு ஆர்சிபி ஜெயிச்சிச்சு, ஆர்சிபி தோத்திச்சுன்னா லாலிபாப் எதுக்கு? ஏன் இதுல வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோத்துறானுங்க, சமாளிக்கிறது ஒண்ணு வச்சுக்கிறானுங்க ப்ரோ. என்கிட்ட 5 கப்புக்குது. இந்த கோமாளி படத்துல சொல்லுவானே, என்கிட்ட பென்சில் இருக்குது, உங்ககிட்ட ரப்பர் இருக்கா இல்லையா பிரிச்சு கொடுப்பான். அந்த மாதிரி தான் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. உண்மைதான். நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க. ஜெயிச்சு என்ன பலனு? தானா நீங்க தோத்துட்டீங்கடா. எங்கடா ஒரு லாயல்ட்டி? உண்மையிலே சொல்ல போறேன், 6 தடவை தோத்ததுக்கு உங்களுக்கு மனம் வலிச்சு வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறீங்க. 18 வருஷம் தோத்துக்கிறானுங்க. இது வரைக்கும் அவனுக்கு ஏதாவது பண்ணிருக்கானுங்களா? ஏதாவது ஹேட் காமிச்சிருக்கானுங்களா? நீ சொல்லு ப்ரோ. ஆர்சிபி ஃபேனு ஒரு ஹேட் கொடுத்துருக்காங்களா? தோத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி கொடுக்குறானா? அவன் வேற ஃபேனா இருக்கணும், இல்லை ஆர்சிபி பிடிக்காதவனா இருக்கணும். இதை தாண்டி ஆர்சிபி ஹேட் காமிக்க மாட்டான். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க? நம்ம ஆளு தோத்து நம்ம ஆளுங்க திட்டுவானுங்க. சே தோத்து தோனியா காரணம். ஒரு பிளேயர் மேல நம்பிக்கை வச்சுட்டு இந்த ஒத்து மட்டும் ஆளுங்க உட்காந்து இருப்பானுங்க. நான் இப்போ கூட பாக்குறேன். நீங்க கேட்டீங்களா ஒரு